ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களோட ஏபி. இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க யாருமே எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்குங்க. அதுதான் ஒரு ட்ரெயின் ஒரு ஸ்கூல் வேன் மேலே மோதி கிட்டத்தட்ட ஒரு ஸ்கூல் குழந்தைகள் 3 பேர் இறந்துருக்காங்க. மீதி பேர் சிவியராக இன்ஜூர்ட் ஆகி உயிருக்கே போராடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் தமிழ்நாடு முழுக்கவே ரொம்ப ஒரு பேரதிர்ச்சி அப்படின்றது தான் சொல்லணும். ஏன் அப்படின்னாக்கா இந்த ஒரு சம்பவம் கண்டிப்பாக தவிர்க்கக்கூடிய ஒரு சம்பவம். இது வந்துட்டு கை மீறி போயிட்டாங்க, ஸோ அதனால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி விதின்னு சொல்லிட்டு இது யாராலுமே கடந்து போகிற ஒரு சம்பவம்ன்றது கிடையாது. இது கைக்குள்ள அடங்குற ஒரு சம்பவம் தான். யார் நினைச்சாலும் இது தவிர்க்கக்கூடிய ஒரு ஆக்சிடென்ட்டாக தான் இது இருந்திருக்கும். பட் அப்படி ஒரு அண்டர் கண்ட்ரோலில் இருக்க வேண்டிய ஒரு விஷயத்தை அவுட் ஆஃப் கண்ட்ரோலாக மாற்றின ஒரு விஷயம் யார் அப்படின்றது தான் இங்கே ஒரு கேள்வி. இதில் ஏகப்பட்ட பேர் மேலே வந்துட்டு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. பட் இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் அந்த சம்பவத்தில் இருந்த அந்த ஸ்கூல் பஸ்ஸோட டிரைவர். அவருமே வந்துட்டு உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. பட் இப்போ அவர் ஒரு பேசக்கூடிய ஒரு நிலைமையில இருக்காரு. பட் இப்போ அவர் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் இப்போ மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸா இந்த ஒரு கேஸ்ல மாறி இருக்கு. அப்படி என்ன அந்த ஸ்கூல் வேனோட டிரைவர் சொல்லியிருக்காரு? ஏன்னா அந்த ஒரு சம்பவம் நடந்த இடத்துல குழந்தைகளும் அந்த ஸ்கூல் பஸ் டிரைவரும் தான் இருந்தாங்க. அந்த ஒரு குழந்தைகள்ல 3 பேர் இறந்துட்டாங்க. அந்த ஒரு இடத்துல சுயநலமோட இருந்த ஒரு ஆள் யார் அப்படின்றத பார்க்கும்போது ஸ்கூல் வேன் டிரைவர் தான். பட் அவருமே இவ்வளோ நேரமா அன்கான்சியஸா இருந்து இப்போதான் கண்ணை திறந்து என்ன எக்ஸாக்டா நடந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாரு. ஸோ அதை பத்தி தான் இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். ஸோ அவர் சொல்ற அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வச்சு தான் இப்போ இந்த ஒரு சம்பவம் எப்படி நடந்தது அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்மளால வந்துட்டு ஒரு புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயமா அடங்கி இருக்கு. ஸோ அப்படி அந்த ஒரு ஸ்கூல் வேன் டிரைவர் என்ன சொன்னார் அப்படின்றது தான் கம்ப்ளீட் டீட்டெயிலாக வெறும் 10 நிமிஷத்துல இந்த ஒரு வீடியோல ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் தான் உங்களோட ஏபி அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இது போல தெரியாத பல விஷயங்களை அதுல இருக்கிற உண்மை தன்மை என்ன அப்படின்றது நீங்க வெறும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் நம்ம தமிழ்னா அது உங்களோட சப்போர்ட்டை சப்ஸ்கிரைப் என்ற ஒரு விஷயத்துல காமிச்சிக்கங்க. நீங்க இந்த ஒரு விஷயத்தை தெளிவாக தெரிஞ்சுக்கிற மாதிரி மற்றவங்களும் தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கங்க. ஏன்னா நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்குமே ஆட்டோமேட்டிக்காக மற்றவங்களுக்கு இது ரெக்கமெண்ட் ஆகும். ஸோ நீங்க பண்ற ஒரு லைக் மற்றவங்களோட நாலேஜுக்குமே இந்த ஒரு வீடியோ கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ரொம்ப பெரிய ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காம உங்களோட சப்போர்ட்டை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்ல காமிச்சிக்கங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் எங்க இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்றது பார்க்கும்போது இந்த ஒரு சம்பவம் எங்க ஆரம்பிச்சது அப்படின்றத பார்க்கும்போது தமிழ்நாட்டில் இருக்கிற கடலூர் மாவட்டத்தில் செம்மங்குப்பம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பகுதியில் இந்த ரயில்வே கிராசிங் அப்படின்றது இருக்கு. இந்த ஒரு ரயில்வே கிராசிங் பல வருடங்களாகவே இருக்கு. இந்த ஒரு ரயில்வே கிராசிங்ல வந்துட்டு 2 சைடுமே கேட் இருக்கும் ப்ராப்பரா. அதை வந்துட்டு ஆப்ரேட் பண்றதுக்கான ஒரு கேட் கீப்பரும் ஒருத்தர் இருப்பாரு, ரயில்வே ஸ்டாஃப். ஸோ இவர் வந்துட்டு ட்ரெயின் வரும்போது அந்த கேட்டை க்ளோஸ் பண்ணுவார். ட்ரெயின் போனதுக்கப்புறமா அந்த கேட்டை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் மற்ற வாகனங்கள் ரோடு வழியாக வர வாகனங்களை வந்துட்டு ரிலீஸ் பண்ணுவார். ஸோ இதுதான் வந்துட்டு பல ஆண்டுகளாக அங்கே இருக்கிற ஒரு ஆப்ரேஷன்ஸ். ஸோ தொடர்ச்சியா நேத்திக்கு காலையில் என்ன நடந்திருக்கு அப்படின்றத பார்க்கும்போது ஒரு பிரைவேட் ஸ்கூலோட ஒரு ஸ்கூல் வேன், அந்த ஸ்கூல் வேன் வந்துட்டு விடிய காலையில் எல்லா வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுமே பிக்கப் பண்ணிட்டு காலையில் 9 மணிக்கு ஸ்கூலில் போய் விடணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜர் அந்த ஒரு வேன் எவ்ரிடே பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ அதே போல் நேத்திக்கு ஒரு 7 மணிக்கு வந்துட்டு இந்த ஒரு ஸ்கூல் வேன் ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற குழந்தைகளுமே பிக்கப் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த ஒரு ஸ்கூல் வேன் வந்துட்டு இந்த செம்மங்குப்பம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு ரயில்வே கிராசிங் கிட்ட வருது. இந்த ஒரு ரயில்வே கிராசிங் கிட்ட இருக்கும்போது இந்த வேன்ல எத்தனை பேர் இருந்தாங்க அப்படின்றத பார்க்கும்போது 5 பேர் இருந்தாங்க. அந்த 5 பேர்ல 4 பேர் ஸ்டூடெண்ட், ஒருத்தர் வந்துட்டு இந்த வேன் டிரைவர் இருந்திருக்காரு. இவர் அந்த நேரத்தில் வரும்போது கேட் வந்து ஓப்பன் ஆகி இருந்தது. ஸோ அப்போ கேட் ஓப்பன் ஆகி இருக்கு அப்படின்ற பட்சத்தில் என்ன அர்த்தம்னா ட்ரெயின் வரல, ஸோ நம்ம வந்துட்டு இந்த ரோடு வழியாக அந்த பக்கத்தில் கிராஸ் ஆகலாம் அப்படின்றது தான் ஆப்வியஸ்லி எல்லா டிரைவருமே, கார் ஓட்டுறவங்களா இருக்கட்டும், பைக் ஓட்டுறவங்களா இருக்கட்டும், எல்லாருமே நினைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அதே போல் அந்த ஸ்கூல் வேன் டிரைவருமே நினைச்சிட்டு அந்த கிராசிங் கேட்டை தாண்டி கிராசிங்குள்ளே வராரு. அந்த கிராசிங்குள்ளே வரும்போது ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் ஒரு ட்ரெயின் டமான அந்த ஸ்கூல் வேன் மேலே மோதுது. அந்த ஒரு சத்தம் மிகப்பெரிய ஒரு வெடிகுண்டு சத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே சொல்லாங்க. ஸோ அந்த ஒரு ட்ரெயின் வந்துட்டு அந்த வேன் மேலே மோதினதுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட 50 மீட்டர் தள்ளி புரண்டு போய் விழுந்திருக்கு அந்த வேன். உள்ள 4 குழந்தைகள் இருந்திருக்காங்க, ஒரு ஸ்கூல் அந்த வேன் டிரைவர் ஒருத்தவங்க இருந்திருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த வேன் வெறும் போய் விழல, அந்த ட்ரெயினுக்கு மேலே அந்த ஹை வோல்டேஜான அந்த ஒரு கம்பியெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த கம்பியை அருந்து அந்த ஸ்கூல் வேன் மேலேயுமே கீழே அந்த போகிற அந்த வழிகள் கீழே எல்லா இடத்துலையுமே இந்த ஒரு எலக்ட்ரிசிட்டி ஒயர் தொங்கிக்கிட்டு இருக்கிறதையுமே பார்த்துருக்காங்க. இந்த ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா உடனே பக்கத்தில் இருக்கிற எல்லா ஊர் மக்களுமே இந்த வேனை நோக்கி ஓடி வந்தாங்க. அதுக்கப்புறமா ஆம்புலன்ஸ் வந்தது, போலீஸ் வந்தாங்க, ஸ்பாட்டுக்கு ரயில்வே ஸ்டாஃபுமே வந்திருந்தாங்க. எல்லாருமே வந்ததுக்கு அப்புறமா அந்த வேனுக்குள்ள டோட்டலாக நொறுங்கிடுச்சுங்க. வேன் டோட்டலாக அப்போ மாதிரி நொறுங்கிடுச்சு. ஸ்பாட்லேயே கிட்டத்தட்ட 2 குழந்தைகள் இறந்துட்டாங்க. மீதி 3 பேர் உயிரோடு இருக்காங்க. ஒன்று அந்த வேன் டிரைவர், 2வது ஒரு 2 குழந்தைகள் இருந்தாங்க. ஸோ 3 பேர் இருந்திருக்காங்க. இந்த 3 பேரை ஆம்புலன்ஸில் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போது போகிற வழியில் ஒரு குழந்தை இறந்துடுச்சு. மீதி 2 பேர், ஒரு ஸ்டூடெண்ட், அந்த ஒரு வேன் டிரைவர், இவங்க 2 பேர் மட்டும் ரொம்ப ஒரு ஐசியூ வார்டில் சேர்க்கிற நிலைமையில இருந்திருக்காங்க. 2 பேருமே கம்ப்ளீட்டாக மூச்சு பேச்சு இல்லாமல் தான் போயிட்டு அட்மிட்டே ஆகுறாங்க. சரி, இவங்க வந்துட்டு ஒரு சைட் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிற நேரத்தில் கட் பண்ணால் இந்த சம்பவம் நடந்த இந்த ரயில்வே கிராசிங் இருக்கு இல்லையா, இந்த
இந்த இடத்துல மக்கள் பயங்கரமாக கூட ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே போலீஸும் இருக்காங்க, ரயில்வே ஸ்டாஃபும் இருக்காங்க. இவங்க எல்லாருமே பிடிக்கிறது யார் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த கேட் கீப்பரை. இந்த கேட் கீப்பர் அப்படின்றது யாருன்னா ஒரு வட மாநிலத்தவர், ஒரு ஹிந்தி பேசுகிற ஒரு ஆளாக இருக்காரு. ஸோ அவர்கிட்ட போயிட்டு பொதுமக்கள் எல்லாம் வந்துட்டு ஏறி அடிக்க பார்க்குறாங்க, மிரட்டுறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு போலீஸும் அங்கே இருக்கிற ரயில்வே ஸ்டாஃபும் தான் அந்த ஒரு கேட் கீப்பரை காப்பாற்றிருக்காங்க. காப்பாற்றினதுக்கப்புறமா போலீஸும் அதுக்கப்புறமா ரயில்வே ஸ்டாஃபுமே வந்துட்டு விசாரிக்கும் போது, அந்த கேட் கீப்பர் கிட்ட விசாரிக்கும் போது அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாரு. ஸோ இந்த கேட் கீப்பர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்றத பார்க்கும்போது, இந்த கேட் கீப்பரோட பேர் பங்கஜ் சர்மா. இவன் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமா இதே ஒரு சேமங்குப்பம் இந்த ரயில்வே கிராசிங்ல வேலை செஞ்சுட்டு இருக்க ஒரு ஆள், ஒரு ஹிந்தி பேசுற ஒரு வட மாநிலத்தில் இருக்கிற ஒரு ரயில்வே ஸ்டாஃப். ஸோ இந்த ஒரு பங்கஜ் சர்மா சொல்ற ஸ்டேட்மெண்ட் என்ன இருக்கு அப்படின்றத பார்க்கும்போது, இந்த ஒரு சம்பவம், இந்த ஸ்கூல் வேன் வந்துட்டு ட்ரெயின் இடிச்சது இல்லையா, அந்த கேட்டை ஓப்பன் பண்ண சொன்னதே வந்துட்டு அந்த ஸ்கூல் வேன் டிரைவர் தான். ஸ்கூலுக்கு டைம் ஆகுது, ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு, டைமுக்கு வந்துட்டு ஸ்கூலுக்கு போகணும், ஸோ அதனால நீ கேட்டை ஓப்பன் பண்ணு, டிரைவர் இது வரல, ட்ரெயின் தான் இன்னும் வரல இல்லையா அப்படின்னு சொல்லி ஸ்கூல் வேன் டிரைவர் இவங்கிட்ட சொன்னதாகவும், அதே போல அந்த வேனுக்கு பின்னாடி இருக்கிற பல பேர் வந்துட்டு டிராஃபிக்ல நின்று இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே வந்துட்டு கூச்சல் போட்டதுனாலையும் இந்த ஒரு கேட்டை நான் ஓப்பன் பண்ண வேண்டிய சூழ்நிலையா மாறிடுச்சு. கேட் ஓப்பன் பண்ணதுமே இந்த வேன் வந்துட்டு அந்த கிராசிங் உள்ள வரும்போது அந்த ட்ரெயின் வந்துட்டு இடிச்சிச்சு இந்த வேனை. ஸோ இதுதான் நடந்தது அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே சொல்லி, அதே போல கடந்த 2 வருஷமா நான் இங்கே வேலை செய்யும்போது இங்கே இருக்கிற மக்களுக்கு பொறுமையே இல்லை. ஸோ ஏற்கனவே வந்துட்டு இந்த மாதிரி நிறைய வாட்டி நடந்திருக்கு. ட்ரெயின் வந்துட்டு 2-3 நிமிஷம் வரதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னா, ட்ரெயின் தான் வரல இல்லையா, கேட்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணுங்க, நான் அர்ஜென்ட்டாக போகணும்னு சொல்லி பல தடவை இந்த மாதிரி வந்துட்டு என்னை வற்புறுத்தி ஓப்பன் பண்ண வச்சிருக்காங்க. ஸோ அப்படி தான் இந்த வாட்டியுமே இன்னைக்கு காலையிலுமே நடந்திருக்கு இந்த 7:45 மணி நேரத்தில். பட் அப்படி நான் கேட்டை ஓப்பன் பண்ணும்போது தான் இந்த ஒரு ஆக்சிடென்ட் வந்துட்டு நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பங்கஜ் சர்மா சைட்லேருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த பங்கஜ் சர்மா அப்படின்னு சொல்ல போகிற இந்த கேட் கீப்பரோட டைரக்ட் பாயிண்ட் என்னன்னா, நான் கேட்டுக்கு மூடி தான் இருந்தேன், பட் அந்த ஸ்கூல் வேன் டிரைவர் தான் என்னை திறக்க சொல்லி வற்புறுத்தினார். அதே போல அந்த ஸ்கூல் வேனுக்கு பின்னாடி இருக்கிற பல பேரும் வந்துட்டு சத்தம் போட்டாங்க, கேட் ஓப்பன் பண்ண சொல்லி, அர்ஜென்ட்டாக போகணும்னு சொல்லி, அதனால தான் நான் கேட் ஓப்பன் பண்ணேன்னு சொல்லி அவரோட ஸ்டேட்மெண்ட் இதில் இருக்கு. சரி, பங்கஜ் சர்மா இதை சொன்னதுக்கு அப்புறமா இதோட தொடர்ச்சியா ரயில்வே அபிஷியல்ஸோட ஸ்டேட்மெண்ட் என்னவா இருக்கு மீடியாவை மீட் பண்ணும்போது அப்படின்றது சொல்லும்போது, பங்கஜ் சர்மா சொன்ன ஸ்டேட்மெண்ட் அவங்களும் மீடியாவில் சொன்னாங்க. அந்த கேட் கீப்பர் சொன்ன விஷயத்தை, அது கூடவே வந்துட்டு என்னதான் வந்துட்டு கேட் கீப்பர் மக்கள் வந்துட்டு வற்புறுத்தினாலும் கேட் ஓப்பன் பண்றதுன்றது ஒரு தவறான செயல், அதுவும் வந்துட்டு சட்டத்துக்கு வந்துட்டு எதிரான ஒரு விஷயம். கேட் எப்போ க்ளோஸ் பண்ணணுமோ அந்த டைம் கண்டிப்பா க்ளோஸ் பண்ணணும், எப்போ ஓப்பன் பண்ணணும் அந்த டைம்ல ஓப்பன் பண்ணணும். ஸோ அதுக்கு மாறா வந்துட்டு இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்க சொல்லிட்டு கேட் ஓப்பன் பண்றதோ இல்ல கேட் க்ளோஸ் பண்றதோ எந்த ஒரு விஷயமும் இந்த மாதிரி செய்யக்கூடாது. பட் அப்படி ஒரு விஷயத்தை வந்துட்டு இந்த கேட் கீப்பர் அப்படின்ற ஒரு ஆள் செஞ்சிட்டாரு. பட் இதோட ஒரு தொடர்ச்சியா அவரை வந்துட்டு நாங்கள் சஸ்பெண்ட் பண்ணுவோம். இன்னும் இந்த இன்வெஸ்டிகேஷன் இன்னும் பல விஷயங்கள் டீப்பா தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவர் டிஸ்மிஸ் கூட செய்யப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி ரயில்வே அபிஷியல்ஸ் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொன்னாங்க மீடியா முன்னாடி. அது கூடவே இன்னொன்று ஒரு விஷயம் என்ன சொன்னாங்கன்னா, இந்த செம்மங்குப்பம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இடத்துல ஒரு சப்வே அமைக்கிறதுக்காக நாங்கள் வந்துட்டு ஒரு பிளானும் அதுக்கேற்ற மாதிரி ஃபண்டுமே அலோகேட் பண்ணிட்டோம். பட் இந்த ஒரு இடத்துல ஒரு சப்வே இதுக்கு முன்னாடியே வர வேண்டியதா ஒரு விஷயமா இருந்தது. பட் இருந்தாலும் எங்களுக்கு லோக்கல் சைட்லேருந்து பர்மிஷன் அப்படின்றது வரல. இந்த லோக்கல் சைட்லேருந்து பர்மிஷன் எங்களுக்கு முன்னாடியே வந்திருந்தா நாங்கள் அந்த ரயில்வே ட்ராக்கு கீழே ஒரு சப்வேவே நாங்கள் அமைச்சிருப்போம். அந்த சப்வே அமைச்சிருந்தா இந்த கேட்டை திறக்கிறதோ மூடுறதுன்ற ஒரு பஞ்சாயத்தை இருந்திருக்காது, இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்காது. பட் அந்த சப்வே இல்லாமல் இருந்ததுனால தான் இவ்வளோ பெரிய ஒரு சம்பவம் நிகழ்ந்ததுக்கான ஒரு காரணம். இந்த சப்வே போட இன்னும் ஆரம்பிக்காம இருந்த ஒரு காரணம் என்னன்னா, லோக்கல் சைட்லேருந்து எங்களுக்கு பர்மிஷன் அப்படின்றது கிடைக்கல. பட் அதனால தான் இதுவுமே ஒரு இன்டைரக்டான ஒரு விஷயம் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. கூடவே இன்னும் இதுக்கப்புறமா தான் ப்ராப்பரான ஒரு இன்வெஸ்டிகேஷன் அப்படின்றது வந்துட்டு ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஒரு இன்வெஸ்டிகேஷனில் எங்க தப்பு நடந்தது அப்படின்ற ஒரு விஷயத்தை எக்ஸாக்டாக சொல்ல முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொன்னாங்க. அந்த இன்வெஸ்டிகேஷனில் ஏதாச்சும் பங்கஜ் அப்படின்னு சொல்ல போகிற இந்த கேட் கீப்பர் மேலே தான் தப்பு இருந்ததுன்னா அவங்க நாங்கள் டிஸ்மிஸ் கூட பண்ணுவோம், தக்க தண்டனை கூட வாங்கி தருவோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே இந்த ஒரு விஷயத்தை ரயில்வே அஃபிஷியல் சொல்லியிருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கங்க. சரி, இந்த ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன ரியாக்ட் பண்ணியிருக்கு அப்படின்றப்போ, இந்த ஒரு சம்பவத்துக்கு வந்துட்டு நம்மளோட முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு வருத்தம் தெரிவிச்சிருக்காரு. அதே போல வந்துட்டு இறந்தவங்களுக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் சைட்லேருந்து 5 லட்சமோ, அந்த இறந்த குழந்தைங்களுக்கு 5 லட்சமோ, அதே போல ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி இருக்கிறவங்க இன்ஜூர்ட் ஆனவங்களுக்கு தலா 1 லட்சமோ வந்துட்டு காம்பன்சேஷனாக தரும் அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே சொல்லியிருக்காங்க. சரி, இது வந்துட்டு இந்த ஒரு பிரச்சனை இப்படி போய்கிட்டு இருக்கிற நேரத்தில் அங்கே சுற்றி இருக்கிற மக்கள் ஒவ்வொருத்தவங்களும் வந்துட்டு ஒவ்வொரு விஷயத்தை வந்துட்டு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. டிரைவர் மேலே தான் தப்பு, இல்லை கேட் கீப்பர் மேலே தான் தப்பு, இல்லைன்னா ட்ரெயின் வந்தது தான் தப்பு அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் சொன்னாங்க. கட் பண்ணா அடுத்தது வந்து ஹாஸ்பிட்டல் சைட்லேருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வருது, டிரைவர் இந்த மாதிரி கண்ணு முழிச்சிட்டாரு, ஸோ அவர் வந்துட்டு அபாய கட்டத்தில் இருந்து வெளியில் வந்துட்டு இதுக்கப்புறம் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை அப்படின்ற ஒரு விஷயமும் இன்ஃபர்மேஷன் வர ஆரம்பிக்குது. இதோட தொடர்ச்சியாக டிரைவர் வந்துட்டு பேசுகிற அளவுக்கு வந்துட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு விஷயமும் தெரிய வந்தது. உடனே வந்துட்டு ரயில்வே அஃபிஷியல்ஸும் போலீஸுமே டிரைவரை பார்க்க போயிருக்காங்க. அந்த ஸ்கூல் வேனோட டிரைவர் பேர் வந்துட்டு சங்கர். ஸோ அவரோட ஸ்டேட்மெண்ட் தான் இது இன்னும் கொஞ்சம் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸாக மாற வேண்டிய ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக மாறிச்சு. என்ன அப்படின்றப்போ, இந்த ஒரு ரயில்வே கிராசிங்கை பொறுத்த வரைக்கும் அதோட அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்றப்போ, ரோட்லேருந்து வண்டிகள் வரும்போது லெஃப்ட் சைட்லையுமே ரைட் சைட்லையுமே வந்துட்டு அந்த ட்ராக்குக்கு ஓரமாக
கிட்டத்தட்ட ரொம்ப தூரத்துக்கு மரங்கள் செடிகள் கொடிகள் எல்லாம் வந்துட்டு வளர்ந்து இருக்கும். ஸோ அதனால வந்துட்டு நமக்கு டேரெக்டாக விசிபிலிட்டி இருக்காது ட்ராக்கை பார்க்கறதுக்காக. ஸோ அந்த ட்ராக்ல ட்ரெயின் வருதா இல்லையான்னு கூட அந்த மரங்களே வந்துட்டு மறைச்சிடும். ஸோ அதனால வந்துட்டு நம்மளால பார்க்க முடியாது ரோட்ல இருந்து. எப்போ ட்ரெயின் வருது இல்லைன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும்னா ட்ராக்ல இருந்து பாஸ் ஆகும்போது தான் இந்த ஒரு ட்ரெயின் வருது வரல அப்படின்ற ஒரு விஷயமே தெரியும். ஸோ அதனால வந்துட்டு நாங்கள் ரோட்ல இருந்து பார்த்துட்டு வரும்போதே எங்களுக்கு ட்ராக்ல ட்ரெயின் இருக்கா இல்லையான்றது தெரியாது. இது எனக்கு மட்டும் இல்லை, அந்த வழியா வர எந்த ஒரு கார் ஓட்டுறவங்களும் பைக் ஓட்டுறவங்களுக்கும் இந்த விசிபிலிட்டிஸ் அப்படின்றது கிடைக்காது அப்படின்ற ஒரு விஷயத்தை முதல்ல சொல்லியிருக்காரு. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்ற பட்சத்தில் கேட்டு ஓப்பன்ல இருந்தது. ஸோ கேட் ஓப்பன்ல இருக்கும்போது யாரா இருந்தாலும் ட்ரெயின் இப்போதைக்கு வராது, வண்டி போகிறதுக்காக தான் கேட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க தான் நினைச்சேன். நானும் அப்படி நினைச்சிட்டு தான் நான் அந்த ரயில்வே ட்ராக்கை கிராஸ் பண்றதுக்கான ஒரு முயற்சியுமே எடுத்தேன் அப்படின்றது ரெண்டாவது விஷயம் சொல்றாரு. மூணாவது விஷயம், ட்ரெயின் அப்படின்ற ஒரு விஷயம் வருதுன்னா அந்த கிராசிங் கிட்ட வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டருக்கு முன்னாடியே ட்ரெயின் வந்து ஹார்ன் அடிக்கிற சவுண்ட் வரும். பட் அப்போ பார்க்கும்போது அந்த ட்ரெயின் வரதுக்கான எந்த அறிகுறியுமே இல்லை. ஸோ ஹார்ன் சவுண்டு கேட்கல, கேட் ஓப்பன் ஆகி இருந்தது. அதே போல் ட்ரெயின் வரதுக்கான ஒரு விசிபிலிட்டி அப்படின்றது எதுவுமே இல்லை. ஸோ அதனால எந்த ஒரு சிம்டம்ஸும் எனக்கு ட்ரெயின் வரதுக்கான எந்த ஒரு விஷயமும் எனக்கு தெரியல. ஸோ அதனால கேட் ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்ற ஒரு நம்பிக்கையில் நான் அந்த ஒரு கிராசிங்கை ரீச் பண்ணேன். அந்த கிராசிங்குள்ளே போகும்போது தான் அந்த ட்ரெயின் டப்புன்னு வந்துட்டு என்னோட வேன் மேலே மோதிடுச்சு அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்கிறார். அது கூடவே இன்னொன்று ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸான ஒரு விஷயத்தை என்ன தெரியுமா சொன்னார், அந்த ஒரு கிராசிங் பண்ணுற அந்த நெருக்கத்தில் போகும்போது கூட அந்த கேட்டு கிட்ட அந்த கேட் கீப்பர் அப்படின்னு சொல்லப்படுற பங்கஜ் சர்மா இல்லவே இல்லை, நான் பார்க்கவும் கிடையாது அப்படின்ற ஒரு விஷயம் சொல்கிறார். இப்போ இதில் தான் நமக்கு டவுட் வரும். பங்கஜ் சர்மாவோட ஸ்டேட்மெண்ட் எடுத்து நம்ம பார்க்கும்போது அந்த ஸ்கூல் வேன் டிரைவரே பங்கஜ் சர்மா கிட்ட வந்துட்டு ஸ்கூலுக்கு லேட் ஆகுது, நம்ம வந்துட்டு சீக்கிரமாக வந்து ஸ்கூலுக்கு போகணும், நீ உடனே வந்துட்டு கேட்டை தவிர நான் வந்துட்டு ரயில்வே ட்ராக்கை தாண்டணும்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு விஷயத்தை டிரைவர் வந்துட்டு பங்கஜ் சர்மா கிட்ட சொன்னதாகவும் பங்கஜ் சர்மா இது ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காரு. அதாவது டிரைவர் வந்தா என்னை வந்து கேட் ஓப்பன் பண்ண சொன்னார் அப்படின்னு சொல்லி. ஆனால் டிரைவர் சொல்ற விஷயம் என்னன்னா, அந்த மாதிரி ஒரு கேட் கீப்பரே அந்த கேட்ல இல்லை, இன்னும் கேட்டால் அந்த கேட் கீப்பரையே நான் பார்க்கல, கேட் ஓப்பன்ல இருந்தது, நான் போனேன், ட்ரெயின் வரதும் எனக்கு தெரியாது, ட்ரெயின் நெருக்கத்தில் வந்தால் அந்த ஹார்ன் சவுண்டு கேட்கும் இல்லையா, அந்த ஹார்ன் சவுண்டுமே எனக்கு எதுவுமே கேட்கல அப்படின்றது தான் அவரோட ஸ்டேட்மெண்ட். ஸோ இதுலேயே தெரியுது என்ன அப்படின்றப்போ அந்த ஒரு இடத்துல கேட் கீப்பர் சரியான நேரத்தில் சரியான டைமில் அவர் டியூட்டியில் இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வந்தது. அப்போ இன்னும் இதுக்கான ஒரு இன்வெஸ்டிகேஷன் அப்படின்றது ஃபர்தராக பண்ணும்போது இது உண்மை அப்படின்றது ஆயிடுச்சுன்னா கேட் கீப்பர் கண்டிப்பாக டிஸ்மிஸ் செய்யப்பட்டு அவருக்கு தக்க தண்டனையுமே கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வந்தது. பாயிண்ட் ஆஃப்ல எங்கெங்கெல்லாம் தப்பு நடந்திருக்கு, எங்கெங்கெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்றது பார்க்கும்போது ஒரு பேசிக் திங், ஒரு கிராசிங்கை நம்ம கிராஸ் பண்ணுறோம்னா ஒரு லோகோ பைலட் ஒரு 500 மீட்டருக்கு முன்னாடி 700 மீட்டருக்கு முன்னாடி ஹார்ன் அடிக்கணும். பட் அங்கே ஹார்ன் அடிக்காம தவறிட்டாங்க அங்கே இருக்கிற லோகோ பைலட், அந்த ட்ரெயினை ஓட்டின டிரைவர் லோகோ பைலட். ஸோ அது ஒரு மிகப்பெரிய ஒரு மிஸ்டேக். ரெண்டாவது அந்த கேட் கீப்பர் அவன் அந்த சம்பவ இடத்துலேயே அந்த நேரத்தில் இல்லை, அவன் பாட்டுக்கு எங்கேயோ போயிட்டான், கேட்டை ஓப்பன் பண்ணி ட்ரெயின் வருதா வரலையா அப்படின்றது ரோடு பக்கம் வரவங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கு. இது ரெண்டாவது மிகப்பெரிய ஒரு அக்யூஸ்ட் யாருன்னா அந்த ஒரு கேட் கீப்பர் அப்படின்னு சொல்லப்படுற பங்கஜ் சர்மா. மூணாவது மிஸ்டேக் எங்கே நடந்திருக்குன்னா, இந்த ஒரு ரயில்வே அஃபிஷியல்ஸ் அந்த ட்ரெயின் முழுக்க ஒரு கிராசிங்கு பக்கத்தில் ஒரு புதர் மாதிரி மரங்களோ இல்லைன்னா செடிகளோ ஒரு கிட்டத்தட்ட ட்ரெயின் வருது இல்லை அப்படின்றது தெரியாத அளவுக்கு இந்த மரங்கள் வளர்ந்துருந்தா அந்த மரங்களை கம்ப்ளீட்டாக வந்துட்டு அவங்க அழிச்சு ஒரு ட்ரெயின் விசிபிலிட்டிஸ் இருக்கிற மாதிரி வச்சிருக்கணும் அந்த ஒரு ரயில்வே ட்ராக்கை. அதை வந்துட்டு அவங்க தவறிட்டாங்க. இது மூணாவது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. நாலாவது என்ன அப்படின்றப்போ அந்த வேன் டிரைவர், நம்ம அந்த கிராசிங்கை நம்ம கிராஸ் பண்ணுறோமே, அந்த கிராசிங் நெருக்கத்தில் அந்த கேட்டு வரைக்குமாவது அவங்க நின்று ட்ரெயின் வருதா இல்லையா அப்படின்றது ஒரு லெஃப்ட் சைடு ரைட் சைடில் பார்த்துருந்தா கூட அந்த டிரைவர் இந்த ஒரு ஆக்சிடென்ட்டை தவிர்த்திருக்கலாம். அவர் கேட் ஓப்பன் பண்ணியிருக்காருன்னு சொல்லி ஒரு டாப் ஸ்பீடில் போயிருக்கலாம், இல்லை கேட் ஓப்பன் இருக்கிறதுக்கு அப்புறம் வண்டிலாம் வராதுன்னு சொல்லி லெஃப்ட் சைடில் எதுவுமே பார்க்காம நேராக ஓட்டிட்டு போயிருக்கலாம். ஸோ இந்த ஒரு கேட்டு கிட்ட நிப்பாட்டி ட்ரெயின் வருதா இல்லையான்றதை அவர் ஜஸ்ட் பார்த்துருந்தா கூட ட்ரெயின் வருதுன்னு தெரிஞ்சிருந்தா உடனே டக்குன்னு ஒரு சின்ன ரிவைஸ் ஆகுது எடுத்திருக்கலாம். ஸோ அந்த ஒரு விஷயத்தை டிரைவர் தவறிட்டார் அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஸோ இதில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 4 பேரோட தவறு இருக்குது. இந்த 4 பேருமே இல்லை இவன் தான் செஞ்சான் இல்லை அவன் தான் செஞ்சான்னு சொல்லி மாற்றி கையை காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு தவறு, இந்த 4 பேர் பண்ண தவறுனால இன்னைக்கு தப்பே செய்யாத கிட்டத்தட்ட 3 குழந்தைகள் இறந்துருக்காங்க. அந்த 3 குழந்தைங்களோட அப்பா அம்மா இன்னைக்கு நடு ரோட்டில் தவிச்சிக்கிட்டு இருக்காங்க. எவ்வளோ கனவோட அவங்களோட குழந்தைய வளர்த்துருப்பாங்க. ஸோ அது மாதிரி எல்லா பிரச்சனைக்குமே ஏதாச்சும் ஒரு உயிரிழப்பு வந்ததுன்னா ஆப்வியஸ்லி எப்பயுமே நான் சொல்கிறது, என்னோட வீடியோவில் எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஃபைனல் சொல்யூஷனாக வருது காம்பன்சேஷன். ஸோ அப்படி தான் இப்போ இறந்த அந்த குழந்தைங்களுக்குமே நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் 5 லட்ச ரூபாவும், அதே போல் வந்துட்டு ரயில்வே சைட்லேருந்து ஒரு 5 லட்ச ரூபாவுமே தராங்க. அதே போல் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் சைட்லேருந்து யார் சிவியராக இன்ஜூர் ஆகிருக்காங்களோ அவங்களுக்கு 1 லட்ச ரூபாய் அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே ஒரு காம்பன்சேஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி தான் இந்த ஒரு விஷயமும் முடிஞ்சிருக்கு. இப்போ இதுக்கப்புறமா தான் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்றது ஒன்று ஆரம்பிச்சு, இதுக்கப்புறமா யார் மேலே தப்பு, யார் தான் இதை வந்துட்டு சரியாக செய்யலை அவங்களோட வேலையை அப்படின்றது இதுக்கப்புறம் தான் அக்யூஸ் செய்யப்படுவாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்றப்போ லைக் பண்ணிக்கோங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ முடிச்சுட்டு அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் வந்து பார்க்குறேன். அண்டில் தென் பை பை ஏவி.